ஸோ டுடே என்ன டாபிக் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம். ரீசன் சிலபஸ் சேஞ்சு எல்லாருமே நமக்கு தெரியும். தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்தது தான் இலக்கணம். ஓகேங்களா, இந்த டாப்பிக்கில் நமக்கு இலக்கணம் 25, சொல்ல அகராதி 15 கேள்வின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா, தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின்ஸு. இந்த 85ல ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிலபஸ் பிரகாரம் இலக்கணத்தில் 25 கேள்வின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எழுத்தை மட்டும் ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தும் சொல்லும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எழுத்தும் சொல்லும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர டாப்பிக்லலாம் ஃபர்தர் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். எழுத்தில் என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இலக்கணத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருக்குறள் இருந்து அணி காண்கள், இல்லை திருக்குறள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உவமை கண்டறிக. ஓகேங்களா, அதே மாதிரி யாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, இயபு, இதெல்லாம் ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு யாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பின் வகைகள் நமக்கு தெரியும். சீர்னா அடினா என்ன, தலைனா என்ன, அந்த மாதிரி யாப்பின் உறுப்புகள் அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. பொருள் அப்படின்னா தமிழ் எதிர்ச்சொல் தருக, தமிழுக்கு இது பொருந்தாத இணை எது, குற்றியலுகிற சொற்கள் எது, குற்றியலுகிற சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இந்த மாதிரி வந்து பொருளை பற்றி நம்ம என்ன கொஞ்சம் ப்ரீஃபாக நிறையா படிக்கணும். ஓகேங்களா, ஸோ உரைநடை பகுதியுமே கண்டிப்பாக கொஷின்ஸை கேட்டுருவாங்க. உரைநடையில் வரக்கூடிய ஏன்னா உங்களுக்கு உரைநடை தெரியல அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் ஹங்கிங் இந்த யூனிட்ல சிலபஸே இல்லை சார். ஸ்டீஃபன் ஹங்கிங் 10th நியூ புக்கில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது கூற்று காரணமாக கொஷின் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா சொற்களை வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உரைநடை படிக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா உரைநடை பகுதி படிக்காத விட்டாலும் அந்த சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுதல். என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடரை முறைப்படுத்தி எழுதுக, சந்திப்பிழையற்ற தொடர். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறுத்தற் குறியீடுக்கு வந்து பேசிக்ஸை தெரிஞ்சிருக்கணும். அது வர அப்கமிங் கிளாஸஸில் நான் டீச் பண்ணுவேன். கார் புள்ளினா என்ன, அரை புள்ளினா என்ன, முக்கார் புள்ளினா என்ன, இரட்டை மேற்கோள் குறியீடுகள் எந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஒன்றும் நமக்கு ஒரு ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி பிரித்து எழுதுகவும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. பிரித்து எழுதுக அப்படின்னா பண்பு தொகையில் இந்த மாதிரி சொல்ல பண்பு தொகை உள்ள சொற்றொடர் எப்படி கண்டறிதல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, பண்பு தொகை சொற்றொடர் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த பிரித்து எழுதுகலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்பு தொகை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் இருந்தால் சார் நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லை 90% மிஸ்டேக்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் பண்பு தொகை எப்படி டிஃபைன் பண்ணுறது, வினைத்தொகை எப்படி டிஃபைன் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மயங்கொலி எழுத்துகள் இது எல்லாமே சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. மயங்கொலி எழுத்துகள், ஸோ இதுக்கெல்லாமே மயங்கொலி அப்படின்னா உங்களுக்கு அந்த மயங்கொலி எழுத்தில் இருக்கக்கூடிய 8 எழுத்துமே ஒரு இது சேஞ்ச் ஆனாலும் பொருள் எல்லாமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் விலை அப்படின்னா இதுக்கு மீனிங் வேறு, பொருளோட விலை. இந்த விலை அப்படின்னா விளைத்தல். ஸோ விலை இந்த லை அப்படிங்கிறது எல்லாமே பொருள் மாறிடும். இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதான் அந்த லகரம் மூணுமே வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க, சிலபஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, புக்லேயும் நம்ம 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பேசிக்ஸ் தெரியாமல் சப்ஜெக்ட் எப்படி எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ்லேயும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்லேயே ஆர்டராக இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி,
இதில் ஒவ்வொரு பாட்டையும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த லகரம், லகரம், லகரத்தோட வேறுபாடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்ல கண்டறி இல்லை தவறான இணை எது, இதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது இனவெழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது. இணை எழுத்துக்கள் அப்படின்னா கசட தபர, அதுக்கு இணை எழுத்துக்கள் என்ன சார் வரும் அப்படின்னா அது ஆல்ரெடி டிஃபைன்டு. வல்லின எழுத்துக்கள் பக்கத்தில், வல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் உங்களுக்கு வரும். இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா வல்லின மெய் அருகில் மெல்லின மெய். வல்லின மெய் எழுத்துக்கு அருகில் மெல்லின மெய் எழுத்து வருவது தான் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இணை எழுத்துக்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா சில ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதான் இதை நோட் பண்ணி வச்சுங்க. கசட தபர என்னென்ன நம்மன கசட தபர இதுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினமை ஞனன நமன. சும்மா எழுதி வச்சிங்க. சும்மா பேசிக்ஸ் இன்னும் ப்ரீஃபாக சப்ஜெக்ட் ஃபுல்லாக புக்கில் வைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் திங்கள், திங்கள், மஞ்சள், நீண்ட, இந்த எழுத்துக்கள் ஃபுஸ்டாக ஃபஸ்ட்டுங்க அப்படின்னா வல்லின அதாவது மெல்லின மெய் எழுத்துக்கள் அருகில் வல்லின மெய் எழுத்துக்கள் இல்லை ஒரே மெல்லின இக்கு இங்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சிலபஸில் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சொல்லோட முதல்ல வரும்போது வினா எழுத்து என்னவா இருக்கும், ஒரு தொடரோட இறுதியில் வரும்போது வினா எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. வினா சொல் காண்கன்னு கொஷின், ஒரு விடைக்கேற்ற வினாவை கண்டறிதல் கொஷின் பேப்பரில் கிளியராக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மைனா யாருக்குமே தெரியல. ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில், ஃபார் எக்ஸாம்பிள் உயர்திணைனா என்ன, அக்ரிணினா என்ன, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒருமைப்பன்மையை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஒருமைப்பன்மையை டிஃபைன் பண்ணுறதுக்கோட பேசிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை தான். உயர்திணைனா என்ன சார் அப்படின்னா நம்ம தான் உயர்திணை மனிதர்கள். அக்ரிணை எப்படின்னா ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை. ஓர் அறிவு முதல் 5 அறிவு.
ஓரறிவு அப்படின்னா புல், மரம். 2 அறிவு அப்படின்னா நீர்ல வாழ்றது. 3 அறிவு அப்படின்னா நிலத்துல வாழ்றது. 4 அறிவு அப்படின்னா பறக்கிறது. 5 அறிவு அப்படின்னா ஆடு, மாடுகள். இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓரறிவுனா என்ன, ஈரறிவுனா என்ன, மூவறிவுனா இது. எக்ஸாம்பிள் கேட்குறாங்க கரையான் அப்படிங்கிறது எத்தனை அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒருமை பன்மையை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மாடு அப்படின்னா அது ஒருமையை குறிக்குது. மாடுகள் அப்படின்னா அது பன்மையை குறிக்குது. சிங்குலர் ப்ளூரல் மாதிரி தான். இதுக்கு கண்டிப்பா ஒருமை பன்மை இது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். உயர்திணை அக்ரிணை. ரெண்டாவது வந்து ஒருமை பன்மைக்கு ரெண்டாவது அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 3 தொடர் வந்துட்டு தன்மையில கொடுத்து ஒரு தொடர் படற்கையில கொடுத்துருப்பாங்க. அடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒருமை பன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு உயர்திணை அக்ரிணை அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தன்மை முன்னிலை படற்கை இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது அப்கமிங் கிளாஸஸ்ல பிரீஃபா பார்ப்போம். தன்மை முன்னிலை படற்கை தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது, கொஷின்ஸ் எடுக்க முடியாது. உயர்திணை அக்ரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிய முடியும். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று ஒரு கண்டிப்பாக இலக்கணம் ஒரு 10 கொஷின் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் ஜென்ரலாக கேட்டால் தான் அதுதான் இலக்கணமே. இல்லை அப்படின்னா திரும்பவும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவாங்க எக்ஸாமுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு இலக்கணம் மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். புக்கில் இருந்து 85 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க. அப்போ தான் உனக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா திரும்பவும் என்ன தான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, திரும்ப உட்காந்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மனப்பாடம்லாம் பண்ணாலும் ஒரு யூஸுமே கிடையாது. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதினாலுமே கண்டிப்பாக இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில கொஷின்ஸை கிளிக் ஆகும். நான் 90 கொஷினாக அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் இல்லாமல் தமிழ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம்தான் குரூப் 4லலாம். ஸோ நார்மலாக 20 லட்சம் பேர்த்தில் 10 லட்சம் பேர் தமிழ் பாஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம்ஸில் 20 லட்சம் பேர்த்தில் 19 லட்சம் பேர் தமிழ் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கணும் பேசிக்ஸாக. இதெல்லாம் அப்கமிங் கிளாஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அப்கமிங் கிளாஸில் ப்ரீஃபாக பார்ப்போம். அடுத்து 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. இப்போ வினைச்சொல்னாவே பையனுக்கு தெரிய மாட்டேங்குது. பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன அப்படிங்கிறது பையனுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு மட்டும் படிச்சுட்டு வந்துடுவான். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு தொடரை கொடுத்துட்டு இதில் எதிராக வினைச்சொல் அப்படின்னா அவனுக்கு இதுதான் வினையை குறிக்குதா இல்லை இதுதான் பெயரை குறிக்குதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் என்ன எப்படி டிஃபைன் பண்ணுறது? அப்போனா ஒரு தொடரை கொடுத்துட்டு எது பெயர் எது வினை அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் தான் அதை சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை இப்போ நான் சொன்னதை வச்சு 25 கொஸ்டின்ஸ் ஒருமை பன்மை, வினா எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், மீன்ஸ் எழுத்துலேருந்து எப்படி இருந்தாலும் 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்தது சொல் கண்டறிதல். சொல் கண்டறிதல் அப்படின்னா வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியல என்னமோ. வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை இடுறது. ஒரு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நல்லா தமிழ் தெரிஞ்சாதான் அது கட்டளை இடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழே தெரியாமல்
இவங்க கட்டளை இடுறாங்களா, இல்ல சும்மா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டா படிக்கிறாங்களா, செய்தி தொடரா, வினா தொடரா, விளைவு தொடரா, கட்டளை தொடரா, உணர்ச்சி தொடரா அப்படின்னு தெரியாம நான் என்ன பண்ண முடியாது, அந்த சொல்லுக்கு வேர் சொல்லே கண்டறிய முடியாது. ஓகேங்களா? ஸோ அது எந்த தொடரில் கொடுத்துருக்குறாங்க, இல்லை அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் உங்களை, படி அப்படின்னு சொல்றது கட்டளை இடுதல். ஓகேங்களா? ஓடுகின்றான், ஓடுகிறார், ஓடுதல் அப்படின்னா எப்படி நான் உங்களை வந்துட்டு இது பண்ணுவேன், ஓடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற வாங்கினான், இல்லை வந்தது, வா, வந்தது, வந்தான் அப்படின்னா நம்ம எப்படி கட்டளை இடுவோம், வா அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிப்போம். இது மாதிரி வேர்ச்சொல் அப்படின்னா ஷார்ட்டாக கட்டளை இடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ச்சொல்ல இருந்து உங்களுக்கு வினையாளனை பெயர், வினைமுற்று நம்மளே எக்ஸாம்பிள் வச்சுருப்போம். பெயரெச்சம் கண்டறிதல், வினையெச்சம் கண்டறிதல் வேர்ச்சொல் இருந்து. ஸோ வேர்ச்சொல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணி வச்சுங்க, கட்டளை இடுதல் தான் வேர்ச்சொல். ஸோ இதிலிருந்து எப்படி பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளனை பெயர் கண்டுபிடிக்கிறதுனா கம்மிங் கிளாஸஸில் ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, எதிர்ச்சொல் கொஸ்டின்ஸு பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதிர்ச்சொல்லே சும்மா டைரெக்டாக ஆப்ஷனை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, சொல்லும் பொருளும் மட்டும் அடிச்சிடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கண்டறிதல் ஒரு கொஷினுக்கு இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸாம்பிள் வச்சுருப்போம் மேடம், எல்லாமே மாற்றி தான் போட்டீங்க. மிசை அப்படின்னு வச்சிங்களே, இதுக்கு சொல் வந்து பார்த்தீங்கன்னா மேல், சொல்லும் பொருளும், இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேல். இதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா கீழ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஷின்ஸை ரீட் பண்ணுங்கள். கொஷின்ஸை ரீட் பண்ணாமல் அப்படியே பார்த்ததுமே ஓகே, அப்படியே அப்படியே சொல் அப்படி பொருளும் அப்படியே பார்த்ததுமே அந்த வேர்டை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. கொஷின்ஸை ரீட் பண்ணணும் ஃபுல்லாகவே தமிழ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்து பொருள் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஆன்சர், எல்லா கொஷின்ஸும் அப்படி தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா 90 கொஷின் கரெக்டாக 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது எழுத்து பிழை நீக்குதல், ஒற்றுப்பிழை, எழுத்து பிழை அப்படின்னா கிளாஸ் வந்து இதெல்லாம் எழுதுனா தான் புரியும். கையிலேயே பேனாவே கையிலேயே தொடல அப்படின்னா எப்படி எப்படி எழுத்து பிழையை கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனால் ஒரு டைம் இலக்கணம் வந்து நோட் பண்ணிங்கன்னா தான் எழுத்து பிழையெல்லாம் நம்ம எழுதும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ எழுத்து பிழை அப்போ தான் எழுதும் போது கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதில் இருந்து தான் ஒற்றுப்பிழையெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ நான் சொன்ன இந்த டாப்பிக்கில் இருந்தே 25 கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். எக்ஸாக்டாக 25 அப்படின்னா எடுக்கிறவர் 23 கூட எடுக்கலாம், 30 கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அப்படியே எக்ஸாக்டாக யாராலையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இதுதான் அவுட்லே ஃபஸ்ட்டு டாப்பிக்கில். அடுத்த டாபிக் 2வது யூனிட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சொல்லகராதி. இதுலேயுமே எதிர்ச்சொல் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு கூட இதில் எது இப்போ நம்மளே கேட்டிருப்போம், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒரு தொடரை கொடுத்துட்டு இந்த தொடரில் எது ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. ஏன்னா இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான பொருளை கண்டறிதல். ஸோ ஒரு தொடரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த தொடரில் இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது. இந்த மாதிரி வேற மீதி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்குமே தொடர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். அந்த உருவாக்கின தொடர்ல இருந்து கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினே கேட்பாங்க.
அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள்லாம் நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் தெரிஞ்சிருக்க முடியும். ஓகேங்களா? திங்கள்னா என்ன? ஞாயிறுனா என்ன? திங்கள்னா என்ன? நிலவுனா என்ன? பகலவன்னா என்ன? பருதினா என்ன? இதுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஒரு சொல். ஏன்னா சொல்லும் பொருளும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் தெரியல அப்படின்னா நிறைய புக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னா இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சும்மா ஷார்ட்டாக எழுதி வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஞாயிறுனா என்ன? திங்கள்னா என்ன? நிலவுனா என்ன? பருதினா என்ன? கதிரவன் அப்படின்னா என்ன? தமிழில் பாருங்க எவ்வளோ பாடல் ஞாயிறு போட்டுருதும் ஞாயிறு போட்டுருதுன்னு சொல்லி. நாள் மீன் இருந்து பெற்றது தான் கோல் மீன் அப்படின்னு எவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஞாயிறு அப்படின்னா சூரியனை குறிக்கும். அதிலிருந்து வர்றது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய உடைய வெளிச்சம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மற்ற கோள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒ- ஒளி தான் மற்ற இடத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாடலில் இவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. அணிகலன், நகை. நகைனா அதுக்கு நிறைய ஒரு இரு பொருள் தரும் சொற்கள் இருக்குது. அணிகலன் இருக்குது. அணிகலன், நகை, சுவடி, இந்த மாதிரி நிறையா சொற்கள் நம்ம டெஸ்ட்டில் நானும் வைப்பேன். ஸோ அப்கமிங் 11th 12th புக்கில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்கமிங் கிளாஸில் டெஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா நிறைய கொஷின்ஸ் கேட்பேன் நான். அகரவரிசைப்படுத்தி எழுதுகள்லாம் எழுதிடுறீங்க. ஓகேங்களா? அகரவரிசைப்படுத்துதல் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுவும் ஒரு டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஞா வரிசைக்கும் ஏ வரிசைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் எழுத முடியாது. சும்மா இங்கே நான் இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் டைம் உங்களுக்கு இழுக்கும். அகர வரிசை எடுத்ததுலாம் கொஞ்சம் சென்டென்ஸு சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவரிசை கா கா கி கூ கேனா இதெல்லாம் எழுதிடலாம். பின்னாடி லாஸ்ட்டில் வர்றதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நே நோ இந்த வரிசைலாம் கேட்கும்போது இதுவா அதுவா இதுவா அதுவான்ட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஒன்றும் சொல்லி கொடுக்கும்போதே நல்லா புரிஞ்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் இந்த மாதிரி புரிஞ்சால் மட்டும்தான் அதுவும் எழுத முடியும். புரியாமையே அப்படி 4 லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணினாலும் இலக்கணம் எழுத முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாய்ப்பாடு கூட வாங்கி வச்சுங்க தமிழில் பேசுறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னா இந்த இருபொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் அந்த மாதிரி இருக்காது. நேற்று நான் எக்ஸாம்லேயே கூட வச்சிருப்பேன் நான். பாருங்க இன்னைக்கு ஒரு வாருங்கள் சாமி வாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வேற ஏதோ கூட கேட்டிருந்தேன். பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ சொல்லு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல் அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கில் சொல்லு நம்ம அப்படின்னு சொல்லுவோம். எதனால சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கரெக்டாக பேசிக்கிட்டே வந்துருந்தோமா பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அப்படியே மாறி மாறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு நில்லு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம நம்ம பேசக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய தமிழ் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் தவறானது. ஓகேங்களா? அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 80% வந்து நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா நிறையா மொழிகள் தோன்றிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ அதவும் பாதி அதையும் ஒழுங்காக தெரிஞ்சுக்காம இதையும் ஒழுங்காக தெரிஞ்சுக்காம ரெண்டையும் கலந்து அறகுறையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு பேசுகிறோம். அதனால் எல்லாருமே
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்குக்கும், எழுத்து வழக்குக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் கொஸ்டின செக் பண்றாங்க. நம்ம சும்மா வந்து பார்த்தீங்கன்னாலும் அவங்ககிட்ட குடுக்கல சிலபஸ்ல. எழுத்து வழக்கு அப்படிங்கிறது தொல்காப்பியத்திலிருந்தே நம்ம தான் தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? தொல்காப்பியர் காலத்துல எப்படி எழுத்து வழக்கு இருந்ததோ, அந்த மாரி நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம ஏதோ அப்படியே பேசுறோம். ஸோ அந்த மாரி வந்து பேச்சுலாம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாரி பேச்சுனா, அந்த மாரி எழுத்துலாம் அந்த மாரி டிஃபைன் கிடையாது. அந்த மாரி எழுதுனதும் கிடையாது. இதுவரைக்கும் யாருமே தமிழ் மொழியில. தமிழ் மொழி நூல் எழுதுனதுவங்க அந்த மாரி யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு நம்ப கால் கால இது சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம மாத்திக்கிறோம். ஸோ இது கொஸ்டின் அதனால கிளியரா செக் பண்றாங்க. 7த் புக்ல இருக்குது பாருங்க. 7த் புக்ல இருக்குது, 10த் புக்ல இருக்குது. இதெல்லாம் எங்க சார் இருக்குது? எங்க சார் இருக்குது அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய உரைநடைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு இயல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறுகதையில குடுத்துருக்குறாங்க. நெறைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கா மாத்துறதெல்லாம் சிறுகதையில. சாப்பிட்டியா? அந்த மாரி நெறைய பாருங்க. நம்ம 7த் புக்கு, 10த் புக்கு, 11த், 12த் எல்லாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கா மாத்துறதெல்லாம் நெறைய இடத்துல இருக்குது. பிராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெறைய படிச்சிட்டோமாவே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. தமிழ் எல்லா சொற்களும் படிச்சு, எல்லா சொற்களுக்கும் பொருள் தெரிஞ்சிருச்சுனாவே, இலக்கணம் நீங்க ஈஸியா எடுத்துறலாம். தமிழ் எதுவுமே நான் படிக்க மாட்டேன். சும்மா திரும்பவும் இலக்கணத்தில் இருக்கிறது, நான் வெறும் சிலபஸ்ல இருக்கிறது, 4 பாயிண்ட் மட்டும் பொறுமை பன்மை 6 to 10 புக்ல இதை மட்டும் நான் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எக்ஸாம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 6 to 12 புக்கான எல்லாமே எனக்கு தெரியும் சார் இந்த டாபிக் வைஸ் அப்படின்னால வேலை நடக்காது. எல்லா டாப்பிக்கும் எல்லா உரைநடையவே அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா இலக்கணமா மாற்றி கேட்கலாம். சிறுகதையவே இலக்கணம் இந்த மாதிரி எழுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றி கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பது தான் இலக்கணம். ஓகேங்களா? இது தெரிஞ்சிருச்சுனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அதான் புரிந்து கொள்ளுதல்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். சொல்லும் பொருளும் அறிதல். சொல்லும் பொருள்கள இதுக்கும் நீங்க நம்ம எல்லாமே உரைநடை, பாடல்கள்லாம் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முத்தொள்ளாயிரம் படிக்காம கூட போறப்போ, சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு 4 வரிகள், மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு வரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் கேட்கலாம். கோக்கிலி நாடு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? கோக்கிலி நாடு அப்படிங்கிறது எந்த சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாட்டை குறிக்குதான்னு கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உவர்னா என்ன? தமர்னா என்ன? அருகுரா அப்படின்னா என்ன? எல்லா பாடல்களும் தெரிஞ்சுதான் ஆகணும். நான் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் படிச்சு தான் சார் ஆகணும். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் அப்படின்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சொல்லும் பொருளும் அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் சிலப்பதிகாரம், நாட் ஒன்லி ஃபார் கம்பராமாயணம், நாட் ஒன்லி ஃபார் முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது வந்து டிஃபைன்லாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஏகாதேச உருவுகாணி மாதிரி தான். திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவை மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. அறியாமையை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். ஓகேங்களா? அது மாதிரி சிலபஸில் சொல்லும் பொருள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்பாங்களா, இல்லை மணிமேகல்லேருந்து கேட்பாங்களா, இல்லை கம்பராமாயணத்துலேருந்து கேட்பாங்களா, இல்லை சிலபஸ்லேயே கொடுக்கலையா, அதெல்லாம் நான் படிக்கவே தேவையில்லையா? அப்படிலாம் கிடையாது. சொல்லும் பொருளும் அப்படின்னா எல்லாமே 6 to 12 வரைக்குமே இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், உரைநடை, சிறுகதை, மொழித்திறன் பயிற்சி எல்லாமே நமக்கு எப்பயும் போல தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் மட்டும் உங்களுக்கு என்ன மாற்றிட்டாங்க, இலக்கணமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த சிலப்பதிகாரம் கம்பராமாயணத்தில் கொஸ்டினாக கேட்டாங்க. வரிகள் கொடுத்துட்டு பாடலோட பொருள் இதெல்லாம் இதனுடைய மீனிங் என்னென்னு இப்போ இலக்கணமாக கேட்க போகிறாங்க. வேறெல்லாம் எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதான் சொல்லும் பொருளும். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல் வளம் அப்படின்னு சொல்லி 10th ஃபர்ஸ்ட் யூனிட் தேவநாய பவனர் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே இப்போ எக்ஸாமில் டெஸ்ட் வச்சிருப்பவரோட அதெல்லாம் நல்லா பட்டீங்க. ஓகேங்களா?
ஃபார் சண்டுன்னா என்ன? இதுனா வந்து பார்த்தீங்கன்னா, எது இலை வகை, எது கொழுந்து வகை? கொழுந்துன்னா எது? கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்குது. இலை வகை எது? ஓகேங்களா? அடி. ஸோ இந்த மாரி இடத்துல சொல்லும் பொருளும் கூட குடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். உரைநடையை இலக்கணமா மாத்தி வரும். சிறுகதையும் இலக்கணமா கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அளவுக்கு தமிழ்ல கான்செப்ட் இருக்குது. அதே மாரி ஒரே சொல்லருக்கு இணையான வேறு சொல்லறிதல் இப்ப சொன்ன கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புதல். கோடிட்ட இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் போட்டா கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் இடத்துக்கு தகுந்த மாரி எடுக்கணும். கோடிட்ட இடம் நிரப்புதல்னு சொல்லி சும்மா ஷார்ட்டா அப்படியே 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படியே அழகா இழுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. ஓகேங்களா? கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலா கூட குடுத்துட்டு இப்ப நான் கூட கேட்டிருப்பேன். ஓகேங்க. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இப்ப இடமெல்லாம் சிறப்புன்னு குடுத்துட்டு டேஷ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இவனுக்கு இந்த பாடல் வரியில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சொல்லுன்னு சொல்லி சிறப்புன்னு சொல்லி ஔவையார் சொல்லி பாடல்கள்ல குடுத்துருப்பாங்க. அப்பன்னா இவனுக்கு இது தெரியாம எப்படி அந்த கோடிட்ட இடத்த எப்படி நிரப்ப முடியும்? அந்த மாரி இங்க ஓகே சிலபஸ்ல பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதலும் சிறப்புன்னு குடுத்துருக்காங்க. இந்த மாரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வானில் முகில்னா மேகம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைரக்டா குடுக்கலாம். முகில்னா மேகத்தை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல இதுதான் வரும் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரிஞ்சுதான் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோடிட்டை இடத்தை நிரப்புதல் அப்படிங்கிறது ஒருமைப்பன்மை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? மாடுகள் தனது தலையை ஆட்டியதா இல்ல மாடுகள் தனது தலையை ஆட்டினவா? ஸோ அந்த மாதிரி தான், தனது, தமது, நான், நாம். ஸோ அப்படிங்கும் போது எல்லா இடத்துலையுமே அந்த தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாம நிறைய இடத்துல இலக்கணமே டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு என்ன சொல்றது, ஊடகம் அப்படின்னா என்ன, தகவல் தொடர்பு சாதனம். பொருத்தமான பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். கம்ப்யூட்டர்னா என்ன, காலிங் பெல்னா என்ன, ஓகேங்களா, பென்ட்ரைவ்னா என்ன, டெஸ்க்டாப்னா என்ன அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரியோட இது தமிழ் சொற்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக கம்ப்யூட்டர் மானிட்டர், சிபியு, இதனோட இதை பற்றி கூட தமிழ் சொற்கள் கேட்கலாம். அதனால் குரூப்பில் ஷேர் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிங்க. பொருத்தமான பொருள் கண்டறிதல். ஓகேங்களா? ஊடகம்னா தகவல் தொடர்பு சாதனம். அதுக்கப்புறம் வேறு சமூகம், மக்கள் குழு, மக்கள் கூட்டமாக எப்படி வசித்தார்கள். இந்த கூட்டு பெயர் காண்க இதெல்லாம் கேட்பாங்க. சும்மா நம்ம டே பை டே லைஃப்பில் படிக்கிற மாதிரிலாம் கூட்டு பெயர்லாம் படிச்சுட்டு வந்துடாது. விளையாட்டு திடல், விளையாட்டு போட்டி, அந்த மாதிரி கிளியராக வந்து 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் தான் கூட்டு பெயர். ஓகேங்களா? அது சும்மா நம்ம டே பை டே லைஃப்பில் படிக்கிறது வேற, புக்கில் எழுத்து வழக்காக இருக்கிறது வேற, பேச்சு வழக்காக இருக்கிறது வேற, எழுத்து வழக்காக இருக்கிறது வேற. அதனால அந்த கூட்டு பெயர் காண்க அப்படின்னா எழுத்து வழக்கில் தான் நம்ம எடுத்தாகணும் ஆன்சரை. பேச்சு வழக்கெல்லாம் ஆன்சர் எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? சும்மா நம்ம பேசுறதெல்லாம் அதில் இதெல்லாம் இருக்காது எழுத்து வழக்கில். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பேச்சு வழக்கில் 90% தவறு, எழுத்து வழக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழில். நம்ம பாட்டுக்கு ஒரு மாதிரி நம்ம டே பை டே லைஃப்பில் அதுலேயே கொஷின்ஸ் கேட்டால் விட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த கூட்டு பெயர் காண்க அப்படின்னா எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா எழுத்து வழக்கில் தான் நம்ம ஆப்ஷனாக எடுக்கணும். அதான் விளையாட்டு திடல், விளையாட்டு போட்டி. ஓகேங்களா? அடுத்து மருவு பெயர்கள். மருவு பெயர்கள் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்.
மருவு பெயர்கள். தர்மபுரிக்கே ஆக்சுவலா வேற இங்க ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுகு நீர் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நேம் வரும்னு நெனைக்கிறேன். அத நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்கமிங் கிளாஸ்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஒகேனக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மருவு பெயர் வேற. ஓகேங்களா? மருவு பெயர்கள் வந்துட்டு கோயமுத்தூர், கோவை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மயிலாப்பூர், மயிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, நெல்லை, இந்த மாதிரி ஒவ்வொருவோட ஊர் பெயர்களும் இன்னும் சிலபஸ்ல இல்லாத ஒன்று ரெண்டு கேட்கலாம். அது வந்து ஒரு ஒரு கான்செப்ட் ஏன் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியல. நாளைக்கு நடத்துறேன். ஒரு ஓர் இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் கான்செப்ட் சிக்ஸ்த் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. எல்லாருமே மிஸ்டேக் பண்றீங்க. ஒரு ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும், மீன்ஸ் உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும், உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும். அதே மாதிரி தான் அதுவும் அதுவும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும், உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும், இவ்வளவுதான். இதை படிச்சு கூட அந்த ஒரு ஒரு கான்செப்ட் நிறைய பேர் ஆன்சர் தப்பா, எல்லாருமே தப்பா தான் பண்றீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஊர் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா நீ நம்ம படிக்கிறதுக்கு எழுதலாம். ஆனா அதுல எழுத்து வழக்கெல்லாம் தப்பு. ஓகேங்களா? ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா ஏதாவது இதுலயோ எங்கேயோ ஒன்று டிவிலையோ இல்லை இதுலயோ நம்ம பார்க்குறோம், இல்லை பேசுகிறோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு எழுத்து வழக்கில் படிக்கிறது தான் இலக்கணம். இல்லாமல் அப்புறம் எப்படி எப்படி எழுதி வச்சிருப்பாங்க. பேச்சு வழக்குன்னா அப்புறம் இது அப்புறம் எல்லாம் 2000 வருஷத்துக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் கழிச்சோனாலும் இது இப்போ இருக்கிறது பேச்சு இன்னும் வேற மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசுகிற பேச்செல்லாம் இதெல்லாம் கல்வி கற்றவர்களால தான் அந்த எழுத்து வழக்கு உண்டானதே சொல்ல முடியும். பேச்சு வழக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்வியே கற்கல அப்படின்னா பேச்சு வழக்கம் வேற மாதிரி தான் புரிஞ்சுக்குவோம், வேற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ எழுத்து இலக்கண பிழையின்றி தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத்து வழக்கில் கல்வி கற்றவங்க சொல்ல சொல்ல தான் அதை அப்படியே சொல்லிகிட்டே வர முடியும். இல்லை அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி பேசுவோம். ஆல்ரெடியே எழுதி வச்சதே வேற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை இன்னொரு படிக்கலை கல்வி கற்கலை திரும்பவும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா திரும்ப அதை மாற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. அது சொல்லும் பொருளும் தெரியாதுல அப்படின்னா வச்சுங்களே, எல்லாமே மீனிங்கே மாறிடும், வாழ்க்கை முறையே உங்களுக்கு மாறிடும். எழுத்து தொடர் எழுத்து வழக்குக்கும் பேச்சு வழக்குக்கும் இப்போ இருக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி என்ன இருக்காது உங்களுக்கு. பேச்சு வழக்கு இந்த மாதிரி இருந்திருக்காது, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு, இதுதான் எழுத்து வழக்குன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலங்கள் மாற மாற மாறிடுச்சு. ஸோ அதனால இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொற்கள் பாருங்க. சொற்கள் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் உயிரெழுத்து தொடங்கும் சொல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உயிரெழுத்து அப்படின்னா என்னது, 12 வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துகள் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னா ஓர் அப்படின்னு தான் வரும். நிறைய மேக்ஸ் புக்கு சால்வ் பண்ணும்போது பாருங்க, ஓர்ங்கிற இடத்துல நிறைய இடத்துல வரும் மேக்ஸ் புக்லேயே. இவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓர் ஊர், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. ஓர் அழகிய அப்படின்னு தான் வரும். ஏன்னா ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓர் ஏரி, உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி அப்படின்னாவே ஓர் அப்படிங்கிறதா வரும். இந்த மாதிரி நீங்க இது நீங்களே சும்மா ஜென்ரலா கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்களே சும்மா ஜென்ரலா கிரியேட் பண்ணி ஒரு தொடரை கிரியேட் பண்ணாலும் எப்படி எந்த இடத்துல ஒரு ஓர் போடுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கணும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னா நமக்கு தெரியும், உயிர்மெய் எழுத்து 216 தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத வரப்போகுது. உயிர்மெய் எழுத்துனா என்ன சார் அப்படின்னா அதான் கா வரிசையிலிருந்து படிக்கிறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் கடல், ஓர் கடல்னு வருமா, ஓர் கடல்னா அதில் என்ன என்ன ஒன்றுமே புரியல, ஓர் கடல்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு கடல். இது வந்து உயிர்மெய் எழுத்து. இந்த சொல்லோட
ஸ்டார்டிங்ல உயிர்மெய் எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கடல் அப்படின்னு தான் வரும். நகரம், ஓர் நகரம் அப்படின்னா எப்படி? பொருளே கிடையாது. ஒரு நகரம் தான். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இப்படி மனப்பா இதாவது இந்த இலக்கணத்துக்கு அவசரம் ஒரு ஃபார்முலாவாவது வச்சுக்கிறோம். இதுவே எப்படி வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் பிரீஃபா தொல்காப்பியர், பவனந்தி முனிவர், நன்னூல்ல ஓகேங்களா எழுதுனது. நன்னூல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்குது இலக்கணம். அதில் நன்னூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கே இலக்கணம் இதிலாவது தொல்காப்பியராவது சொல்லுக்கு தான் இலக்கணம் எழுதியிருக்காரு. நன்னூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கே இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது பாருங்க, எழுதி வச்ச இலக்கணத்தை படிச்சு நம்ம எழுதுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். அவங்களாம் ஆல்ரெடி இருக்கிறதுக்கே வேற மாதிரி இந்த மாதிரி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கும் பொருளுக்கு இலக்கணம் எழுதுனதுல பெரிய விஷயம் தான். இருக்கிற இலக்கணத்தையே தெரிஞ்சுக்காம அவன் திரும்பவும் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலு, அதுக்கப்புறம் மனப்பாடம், டெஸ்ட்டு, 10,000 கொஸ்டின், 1,00,000 கொஸ்டின், 10,00,000 கொஸ்டின் கொடுத்தாலும் இலக்கணம் என்ன பண்ண முடியும்? இலக்கணம் புரியாம தெரியாம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சார் அதான் மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அட்லீஸ்ட்டு இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னா, சார் ஏதாவது அப்படியே 4 டாப்பிக்கா இந்த புக்கில் எல்லாத்தையும் எடுத்து மரபு ஒழு அப்படியே போட்டு கொடுத்துருவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்து எங்கே எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்க? எக்ஸாமில் 10 கொஸ்டின் கூட என்ன பண்ண முடியாது, கிராக் பண்ண முடியாது. எக்ஸாமில் தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? எக்ஸாம் ஹால்லலாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இல்லை, இலக்கணம் தெரியாமலாம் நான் இப்போ பாஸ் பண்ணுறதே கஷ்டம். அதான் சொன்னேன்ல, கண்டிப்பாக வந்து 20,00,000 பேர்த்துல 19,00,000 பேர் பாஸ் பண்ணுறதுல கஷ்டம். ஏன்னா நம்மக்கிட்டே பாருங்கள், வந்துட்டு வந்துட்டு ஓடி போயிடலாம். வந்துட்டு என்ன சார் எதாவது மெட்டீரியல் கொடுக்குறாரா, டைரெக்டாக ஏதாவது அப்படிங்கிறான். இலக்கணத்துக்கு என்னடா மெட்டீரியல் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும், நான் நடத்துறது கவனிலான்னா ஓடுறான் பையன். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சிலபஸ் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதனால தான் அவன் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியலு ஏதாவது எங்கேயாவது ஏதாவது சோசியல் மீடியாவில் எங்கேயாவது கிடைக்குமா பிரிண்ட் அவுட்டு எடுத்து படிக்கலாமான்னு நினைக்கிறேன். எதை எடுத்து படித்தாலும் புரியலனாலும் அவ்வளோதான். அங்கே எக்ஸாம் ஹாலில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இப்போதைக்கு சும்மா டெஸ்ட் பேட்ச் போட்டோம், ஏதோ ஒன்று வாங்கணும், 10,000 கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினே இப்போ தேவையில்லை சொல்ல போனால். சிலபஸ் வச்சு நானே டெய்லியுமே கொஸ்டின் எடுக்கலாம். புக்கே தேவையில்லை. ஓகேங்களா? புத்தகமே தேவையில்லை. டாப்பிக்கை வச்சு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நம்ம சொற்களை வச்சே டெய்லியுமே கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ் சொற்கள். பாடல்கள் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் தூய தமிழ் சொற்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ படிக்கிறதும் இதுதான் தூய தமிழ்லாம் கிடையாது. தமிழ் பாடல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தூய வெற்றிலை அப்படின்னா வெற்றிலை, நாற்காலி, இந்த வெற்றி மாலை போட்டான்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்குது. அதுலேயுமே பாருங்க, வெற்றிலைலாம் சொல்ல மாட்டாங்க, வெற்றி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்காலி, ஒவ்வொரு சில இடத்துல தூய தமிழ் சொற்கள் யூஸ் பண்ணி நிறைய பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. திரும்பவும் பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்ந்து பிழை திருத்தம், நேத்து மழை பேஞ்சுது இந்த மாதிரி தான் அதுவும் கொடுத்துருக்குறாங்க. டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க சிலபஸில். ஸோ அதுக்கப்புறம் எனினும் இதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. அடைப்புக்குள்ள சொல்லலாம். ஆதலால் இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு. ஆகையால், மேலும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது டேஷ் கொடுத்துட்டு வானிலை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படின்னா, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷினில் கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துல ஆதலால் எங்கே வரும், ஆகையால் எங்கே வரும், மேலும் எங்கே வரும், எனவே எங்கே வரும்,
இந்த மாதிரி நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இது இந்த அடைப்புக்குள் உள்ள தகுந்த சொற்களை டிஃபைன் பண்றதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன், ஆகையால் புலியை பார்த்தேன் அப்படிங்கிறதுலாம் வராது. நான் காட்டிற்கு சென்றேன், எனவே புலியை பார்த்தேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியாது. அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும் சொற்கள் அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சொல்லை பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேங்களா? ஒரு சொல் தரும் இரண்டு பொருட்கள் பார்த்தோம். அதே மாதிரி பல பொருள்கள் தரும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்குறாங்க. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். ஓகேங்களா? மறைனா தாமரையை குறிக்கும். நேத்து கொஸ்டின்ல கூட நான் வச்சிருக்கேன். இந்த மறை அப்படிங்கிறது வேற. இந்த மறை அப்படிங்கிறது வேற. இந்த மறை அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கும். இது தாமரை. இதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ் நம்ம பிரீஃபா பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஓகேங்களா? பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதா, இல்ல மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாதா அப்படின்னு சொல்றது எப்படி சார் எடுப்பீங்க? அந்த அந்த யூனிட் அந்த இயலை படிச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சிலப்பதிகாரத்தை என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம மணிமேகலையிலிருந்து கூட ஏதோ ஒரு தொடரை கொடுத்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா எல்லாமே தான் நம்ம படிச்சிருக்கணும். இலக்கணம் அப்படின்னா சும்மா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 லைனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா எழுதிடலாம், ஒரே நடையெல்லாம் படிக்க தேவையில்ல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம் ஹாலில் ஒரு வழி வச்சு விட்ருவாங்க. எப்படி ஃபில்டர் பண்ணுறது? இவன் திரும்ப தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னது தான். மெட்டீரியல் அப்படிங்கிற முறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. டெஸ்ட் பேட்ஜி இது டிஃபைன் பண்ண முடியாது. தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும், புக்கோடைய புத்தகத்தோட பொருள் தெரிஞ்சிருக்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஏன்னா அந்த மாதிரி தான் மானிட்டைஸ் பண்ணுறாங்கங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எல்லா தனியார் பயிற்சி மையமும் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஆன்லைன்லன்னு எவ்வளோ ஆடு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மானிட்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிக்காம அவனை திரும்பவும் ஸ்கூல் காலேஜில் நீ படிக்க தேவையில்லடா, ஏதோ ஒன்று ஒரு டிகிரி போட்டு விட்டுறா, இங்கே டிஎன்பிசி வந்து இந்த மெட்டீரியல் ஆகி படித்தா அரசு வேலைடா அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து யார் சார் ஸ்ட்ரக் ஆகுவாங்க அப்படின்னா ஒரு 5 to இன்னும் 2-3 இயர்ஸ் கழிச்சு நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லை, கல்வி கல்வி கற்கல்னா கூட தப்பாக கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையா. கல்வி கற்கல்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று போயிடுவான். இவன் தப்பாக கல்வி கற்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களே அப்படியே கைட் பண்ணுவான். ஸோ அப்படிங்கும்போது ஒழுங்காக படிக்கலாம் கூட ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ தப்பாக கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவளை நான் கூட ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ரன் ஆகும்னு நினச்சேன். மெட்டீரியல் கொடுத்து ஓட்டுவாங்கன்னு நினச்சேன். இந்த வருஷத்தோட இதெல்லாம் முடிஞ்சுது, இந்த ஜூன் ஜூலையோடய அவ்வளோதான். இதை எக்ஸாம் போயிட்டு வந்தானா அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடுவான் அவனுக்கே. இதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கினாலுமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறது இப்போயே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அடுத்தது நோட் பண்ணிக்க. இதுதான் இவ்வளோதான். வேறெல்லாம் வந்து இதில் டைரக்டு கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின்லாம் இதில் எதுவுமே கிடையாது. தமிழ் மொழி இலக்கண பிழையின்றி தெரிஞ்சால் வேலை. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது அந்த நாலேஜ் செக் பண்ணுறது தான். இந்த டெஸ்ட்டு மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் இது மூணுமே விட்டுட்டிங்கனாவே ஓரளவுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுனாவே பாஸ் ஆகிடலாம். ஏன்னா அவங்க திரும்பவும் அவன் அந்த புக்கில் இருக்கிறத தான் வந்துட்டு டைரெக்டாக அப்படியே 4 நேரம் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க பசங்களை. அது வேஸ்ட்டு. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் அதான் சொல்லிட்டேன், 10 கொஷின் 10 to 15 கொஷின்ஸ்
நாலேஜை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினைனா என்ன, செய்பாட்டு வினைனா என்ன, இது எல்லாமே நம்ம 10th புக்கில் பார்ப்போம். ஒரு செய்வினை தொடர்னா என்ன. ஸோ செய்வினை வந்து எழுவாய் பயனிலை முதல்நிலையோட தொடர் எப்படி இருக்கும். ஒரு செய்பாட்டு வினையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் பயனிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவேன் நான். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் எது செய்வினை எது செய்பாட்டு வினை நான் டிஃபைன் சொல்லி தருவேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறதுக்கும் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குது. பொருள் ஒன்று தான். இதில் எது செய்வினை எது செய்பாட்டு வினை அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா. இந்த இடத்துல எது எழுவாய் எது முதல்நிலை தெரிஞ்சிருக்கணும். திருவள்ளுவர் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேற. சும்மா நோட் பண்ணி வச்சிங்க, அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி செய்வினைனா என்ன செய்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 10th புக்கில் இருக்குது. உயர்திணை அக்ரிணை இதே மாதிரி பால் மரபு ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதான் கொஸ்டின்லேயே சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மரபு தமிழ் திணை மரபு மரபு சந்தையில் போய் எப்படி நம்ம பொருள் வாங்குறோமோ மரபு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். திணை மரபுனா மரபு தமிழ் மரபு சந்தையில் போய் பொருள் நம்ம வாங்குறோம். இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் வேணும், இயற்கை பொருட்கள் வேணுங்கிறோம். பாடமும் அதே மாதிரி தான். பாடம் தெரிஞ்சால் தான் அங்கே தெரியாது தெரியும். பாடம் தெரியாமல் எது ஆர்கானிக் எது இன்ஆர்கானிக் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம்? அதனால் மரபு தமிழ் திணை மரபு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் திணை மரபுலாம் தெரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் என்ன முன்னாடி அதை கிரீனை எப்படி டிஃபைன் பண்ணுறது, மனிதர்களை எப்படி டிஃபைன் பண்ணுறது நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எவ்வளோ நூட்கள் எல்லாமே தமிழ் மொழியில் இயற்கை எடுத்து இயற்கை எய்தர் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டுக்குட்டி இளமை பெயர்கள் பசுங்கன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு மந்தை இதெல்லாம் பாருங்க. ஆடுலாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஆடு வாங்கி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஒரு ஆடு பாட்டு கட்டிக்கிட்டே இருக்குது. கேட்குற ஆடு கட்டுதுன்னா
சொல்லணும், பொருள் சொல்லணும். ஏன் ஆடு வந்து தனியா ஒரு ஆட வாங்கி கட்டி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறாங்க ஒரு சிலர்லாம் இன்னைக்கலாம். அது பாட்டுக்கு கட்டிக்கிட்டே இருக்குது. ஏன் ஆடு கத்துது அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். தனியா ஒரு ஆடு வாங்கி விட்டுட்டு போனீங்கன்னா, அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துல யாரும் மனிதர்கள் நடமாட்டமும் இல்ல. மற்ற எந்த ஆடுகளும் எந்த இல்லைன்னா அது பயந்துரும். ஸோ அதே மாரி தான் பசு, மாடுகள் எல்லாமே சும்மா ஒண்ணு மட்டும் வாங்கி வச்சிருக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு 2, 3 இருந்ததுன்னா பக்கத்துல பக்கத்துல ஓரளவுக்கு இது பண்ணுதுங்க அது. ஒரு பசு வாங்கிட்டு பால் குடுக்கும், பால் குடுக்கும்னு எப்படி பால் குடுக்கும்? வெறும் பசு மட்டும் ஒரே ஒரு ஸோ பக்கத்தால அதுக்கு உண்டான ஒரு அதே மாரி இன்னும் ஒரு 1 ஆர் 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி இது பண்ண பக்கத்துல இருந்தா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மனிதர்கள கொண்டு போய் நடுக்காட்டுல உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர மட்டும். ஸோ அதெல்லாம் கொஸ்டின்ல இந்த மாரி தெரிஞ்சா தான் நம்ம எடுக்க ஆட்டு மந்தைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொகை மரபு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தொகை மரபுலாம் தெரியாமனால தான் ஒரு ஆட வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு கட்டி விட்டு போயிடுறான். அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்குதுங்க. இத பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்களே வெளிய. ஒரு மாட வாங்கி வச்சுட்டு அந்த மாடு எனக்கு வந்துட்டு வளரவில்ல, பாலு கறக்கல, அப்படி ஏதாவது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இல்ல அப்படின்னா இடி இடிக்கிற இடத்துல இடி மின்னல் டைம்ல வெளிய மாட கட்டி விட்டு பால் கறந்துக்கிட்டு, இங்க அப்ப ஒருத்தர் ரீசெண்டா ஒரு நியூஸ்ல போட்டிருந்தாங்க. நாடோடியா வாழ்ந்த மனிதர்களுக்கு எவ்வளவு நாகரிகமா வாழ்ந்துருக்கிறாங்க. இவ்வளோ தொழில்நுட்பம் வாழ்ந்த காலத்துல தெரிய மாட்டேங்குதுன்னா அப்படின்னா எஜுகேஷன் தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தெரியல உங்களுக்கு. அடுத்து நிறுத்தற் குறியீடு. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நிறுத்தற் குறியீடு தெரியாமலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மொழிக்கு வந்து நிறுத்தற் குறியீடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே. ஒரு சொல்லு ஒரு தொடரோடைய பொருள கண்டறியறதே வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்தற் குறியீடு தான். நீங்க சும்மா நம்ம என்ன பண்ண நெனச்சுட்டோம், அப்படியே எழுதி வச்சு அப்படியே நம்ம அப்படியே வாசிக்கிறோம் அப்படியே. ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் வந்துட்டு தமிழ் கிடையவே அப்படிலாம் கிடையாது. நிறுத்தற் குறின்னா இரட்டை மேற்கோள் இப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நான் வச்சிருப்பேன். இரட்டை மேற்கோள் குறி வந்துன்னா எந்த இடத்துல அந்த இடத்துல இது பண்ணி இவங்க இத மாதிரி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் டெஸ்ட் வச்சேன். இரட்டை மேற்கோள் குறி கொடுத்து இந்த இடத்துல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும், இந்த இடத்துல அழுத்தம் குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங்கே அதான் அந்த நிறுத்தற் குறியீடை டிஃபைன் பண்ணாங்க. இவங்க சும்மா நிறுத்தற் குறியீடுனா இப்படி ஒரு கமா போட்டுக்கிட்டு இப்படி 2 சுழி போட்டால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிறது ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக கொடுத்து பேசணும் அப்படிங்கிறதுலாம் தான் நிறுத்தற் குறியீடு டிஃபைன் பண்ணும். இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா இப்ப தலைவர்களுடைய பேர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் இப்போ ஒருத்தர் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறாரு அப்படின்னா அந்த கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள்களை கொடுத்து அவருடைய பேரை முன்னாடி போட்டு பின்னாடி அதனுடைய ஃபைனலாக என்ன வெறுப்பு என்ன முடியுது அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க நிறுத்தற் குறியீடில். அதெல்லாம் இப்போ கிளாஸஸில் நான் டீச் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்க இரட்டை மேற்கோள் குறி, முக்கால், முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முத்தமிழ் அப்படின்னு வச்சுங்களேன். முத்தமிழ் அப்படின்னா இந்த மாதிரி அரைப்புள்ளியை வச்சு இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம், இந்த மாதிரி ஒரு தொகை சொற்களை விரித்து எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகை சொற்களுடைய ஸ்டார்டிங்கில் அரை புள்ளி இடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். முத்தமிழ நம்ம எப்படி தொகை சொற்களை விரிச்சு எழுத போகிறோம்? முக்கணி, நார் திசை, ஐம்பூதங்கள், ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதும் போது அதுக்கு முன்னாடி என்ன சார் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி வந்து இலக்கணம் நான் சொல்லி கொடுப்பேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவு. கலைச்சொல் அறிவுனா ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் அப்பயுமே மெர்ச்சன்லாம் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கலைச்சொல் அறிவும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதான் கேட்குறாங்க, கலைச்சொல் அறிவும் அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு புக்கோட பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இது ஒரு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதில் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்துருவீங்க. அதுவுமே இலக்கண பகுதியை கொஞ்சம் நல்லா எடுங்க. இலக்கணம் தான் பிரச்சனை. நார்மல் கொஸ்டின் எடுத்துடலாம். இலக்கணத்தில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, பேராவை கொடுத்துட்டு இலக்கண பகுதியும் அந்த மாதிரி வராது. அதில் இருக்கிறதுக்கு அப்படியே எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் அந்த பேரால் இருக்கக்கூடிய இதுக்கு எதிர்ச்சொல் தான் நீங்கள் எடுத்து எழுதணும், அதுக்கு ஆப்போசிட்டாக. இலக்கணம்லாம் அதே மாதிரியே வராது, பேரால் இருக்கிற மாதிரியே. பேராலே இருந்தாலும் கொஸ்டின் தான் இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இலக்கண குறிப்பு நீங்கள் தான் கரெக்டாக போடணும். எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. இலக்கணத்தை பேராகிராஃப் கொடுத்து இலக்கணம் கேட்குறாங்களா, இல்லை பேராகிராஃப் கொடுத்து நார்மலாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, ஓகே பிரச்சனை கிடையாது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நார்மலாக தான் கேட்டிருக்கிறாங்க. மேபி ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். பத்தியிலிருந்து இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டு இதில் 4 கொஸ்டின் கேட்குறாங்க. 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4 தானே. பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு இதை நீ ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு இதில் விடை கேட்ட வினா என்ன, இதில் இந்த இட கோடிட்டு இடத்தை நிரப்புக, இலக்கண குறிப்பு தருக, இந்த இடத்துல இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பத்தியோடைய மைய கருத்து என்ன, இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா. பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குறதுனா ஈஸியாக கேட்டுடலாம், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரிலேட்டட் டு இலக்கணமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருங்க அப்படின்னா, அந்த தாழ் பூந்துரை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் இருக்கும். அலைக்கடல் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்கும். திரைக்கடல் அப்படிங்கிறது அந்த பேராகிராஃபில் இருக்கும். அதுக்கு இலக்கண குறிப்பு வினை தொகைன்னு தெரிஞ்சிருக்கணும். 11th புக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அலைக்கடல், திரைக்கடல், இந்த மாதிரிலாம் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்று அந்த பேராகிராஃப் தொடர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கூட கொடுத்து கேட்கலாம். அலைக்கடலோட இலக்கண குறிப்பு தருக, அலைக்கடல் என்ற சொல்லின் பொருள் தருக. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா அலைக்கடல் அப்படிங்கிறது கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. தொடரில் இடம்பெற்றுள்ள மைய கருத்து யாது, ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு என்ன வினா எப்படி எஸ் எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, வினா எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. வினா எப்படி அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரை இவற்றை வாசித்தல். பட் இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க நான் வெயிட் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் இதில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்கிறது அப்கமிங் கிளாஸஸில் சொல்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் இல்லை ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சர்ச் பண்ணி நான் டீச் பண்ணுறேன். இது வரைக்கும் இங்கெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்டதில்லை, சென்ட்ரலில் ஏதாவது கேட்டுக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்த்து தான் நான் டீச் பண்ணுறேன். யூபிஎஸ்சி தமிழ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்போ இந்த சிலபஸுக்கு பாதி பேருக்கு பொருள் தெரியாது. ஏன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, தன்மை முன்னிலைப்படுறக்கு அப்படிங்கிறது இவர் தொல்காப்பியர், பவனந்தி முனிவர், அதுக்கப்புறம் இந்த இலக்கண நூல்கள் இயற்றினவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இலக்கிய நூல்கள் எழுதினவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. இதுக்கு மூணுக்குமே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூலை இயற்றியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இலக்கிய நூல்கள் எழுதினவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதாங்கிறதுலாம் டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ வீரசோழியம் கூட 12வது நூற்றாண்டில் தான் எழுதியிருக்கிறாங்க புத்தமித்திரர். அது இலக்கண நூல். ஓகேங்களா. 5 இலக்கண நூல். இந்த மாதிரி இலக்கண நூல் இயற்றியவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இலக்கியத்துலலாம் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணி இது பண்ணது கிடையாது. எனக்கே உங்களுக்கு பாடலாக போயிடுது. ஓகேங்களா.
அதுல தன்மை முன்னிலைப்பாடுறதுக்கு டிஃபைன் பண்ணி இலக்கியம் அப்படிங்கிறத விட இதுல இலக்கணத்துல நிறைய இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எழுத்து சொல்லு பொருள் இதுல யாப்பு அணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீர சோழி மைந்திலக்க நூல்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் மேபி இந்த மாதிரி கண்டென்ட்டை இந்த கான்செப்ட் தெரிஞ்சு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ தான் கொண்டுட்டு வராங்க இலக்கணம் ஃபுல்லாகவே தமிழில். இதுக்கு முன்னாடிலாம் எந்த நூட்கள் எழுதுனவங்க தான் இதை பயன்படுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. வேற யாரும் வேற யாரும் உங்களுக்கு கல்வி கற்றவர்கள் பயன்படுத்தி தெரிஞ்சிருப்பாங்க. வேறெல்லாம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நூட்கள் எழுதி வச்சுருவீங்க, ஆனால் இது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. போய் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ 20 லட்சம் பேர் இது தெரிஞ்சுக்குவோன்னு நினைக்கிறீங்களா? யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ், அடுத்து வந்து ஊமை தொடரை புரிந்து கொள்ளுதல், மரபு தொடரை பொருளை புரிந்து கொள்ளுதல், பழமொழி, இதெல்லாம் 10th புக்கில் எல்லாமே இருக்குது. பழமொழி, உவமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துட்டு இதுக்கு என்ன ஊமைன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பழமொழி கொடுத்துட்டு இதில் என்ன ஊமைன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? மரபு பிழையை கொடுத்துட்டு கூட ஏதோ தொடரை கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஊமைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், மனுக்கள், கடிதங்கள். ஸோ டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப சிம்பிள் தான். என்ன கவர்மெண்ட் என்ன மேக்ஸிமம் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்கியாலஜி, தொல்லியல் அகழாய்வுகள், கவர்மெண்ட் லேண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சார் பதிவு அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருந்தால் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தொல்லியல் அகழாய்வுகள். ஓகேங்களா? இந்த மாதிரி இதுதான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி எப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி தான் அந்த கொஷினை கேட்குறாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதுவுமே ஸ்கூல் புக்கு, பல ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இல்லை ஒரு சென்டென்ஸாக கூட இங்கிலீஷில் கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கேட்பாங்க. இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். சுற்றி பார்க்குறோம் நம்ம. போகிற வர தாலுக்கா ஆஃபீஸ் பார்க்குறோம், கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்குறோம், ஃபாரஸ்ட் போகிற வழியில் இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தெரிய பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே தான் பார்க்குறோம். அதை தான் கொஷினாக கேட்குறாங்க. வெப்சைட் எல்லாமே பேங்குக்கு போகிறோம், சேவை மைய போகிறோம். இதைத்தான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. வேறெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் கொடுத்துட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ அந்த அளவுக்குலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற அதெல்லாம் உங்களுக்கு என்ன கேட்குறது பல ட்ரான்ஸ்லேட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது இதுதான், வேறலாம் இல்லை. உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பியூராக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு கவர்மெண்ட் ரிகார்டிங்காக என்ன இருக்குமோ அது தெரிஞ்சால் போதுமானது. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பய ஒரு ஒரு தியரி கொடுத்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு, பக்கிங்ஸ் ஆஃப் பை தீரம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸு அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, டெக்னிக்கெலாம் போக மாட்டாங்க. அவங்களே ஆல்ரெடி கிளியராக கொடுத்துட்டாங்க. ஆவணங்களின் தலைப்பு, கோட்பு, மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதெல்லாம் திருக்குறள் 20 அதிகாரம்னு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். பொருளும் தெரிஞ்சிருக்கணும். திருக்குறள் கொடுத்துட்டு உவமை கண்டறிகன்னு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல் கணக்கு நூல்கள் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அதான் 8 தொகை 10 பாட்டு.
8 தொகை 10 போட்டு அது 15 மேல் கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா 18 நூல்கள். 18 நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அறநூல்கள் முதன்மையானது திருக்குறள். ஓகேங்களா? ஸோ 8 தொகை 10 பாட்டுகள் 15 மேல் கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள். இதில் எது சமண காப்பியம், எது சைவ காப்பியம், இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சமண காப்பியம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சைவ நூல்கள் தான் அதை பின்னாடி தான் நான் படிக்கிறேன் 7ஆம் நூற்றாண்டு. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமணம், பௌத்துவம், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கலைனாலும் தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடிகம், இன்னா நாற்பது, இனியவே நாற்பது, ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்லாம் 10th 9th புக்கில் இருக்குது. உவேசா, தோப்போ, மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தேவநாய பவனார், அவருடைய அகரமுதலி, பெருஞ்சித்தனார், ஜியு போப்பு, வீரமாமுனிவர், இது போக மீதி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் எல்லாமே நம்ம இலக்கியத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மு வரதராசனை பற்றி படிக்கவே இல்லையா சார், சிலபஸில் கொடுக்கவே இல்லைன்னா வரதராசனை பற்றி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒரு டைம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லா டாப்பிக்குமே நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா? டிகேசி, தவ திருக்குன்றக்குடி அடிகளார், காயிதே மில்லத், கண்ணதாசன், வண்ணதாசன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை கொடுத்துருக்குறாங்க. வேலு நாச்சியார், முடியரசன், தமிழ் மொழி, உருத்திரங்கண்ணார், நாமக்கல் கவிஞர், இதெல்லாம் சிலபஸ் இருக்குது. இது போக இல்லாததுமே 6 to 10th டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் என்ன சார், இன்னும் ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா படிப்போம் நம்ம. 4-5 10 பேர் கூட வரலாம். கரெக்டாக டிஃபைன் பண்ண தெரியல, இல்லை மறந்துருச்சு எனக்கு. யார் யார் இன்னும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா செவன்த்து புக்கில் யாரை பற்றி, நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் பின்னாடி வர சுரதா பற்றி கொடுக்கல. ஓகேங்களா? ஊமை கவிஞர் பற்றி கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஊமை கவிஞர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுவும் கொடுக்கல. ஆனால் 6 to 10th இருக்கக்கூடிய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் தொண்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது கிறித்துவ கம்பர் கொடுக்கல. வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனே சிலபஸ்ல இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பாரதிதாசன் சிலபஸ்ல இல்லை சார், நான் அப்படின்னா படிக்கவே இல்லை வேண்டாமா சார்னு சொல்ல முடியாது. படிச்சு தான் ஆகணும். 6 to 10th புக்கு தானே, நம்ம ஆல்ரெடியே ஒரு டைம் படித்தாச்சு. படித்தது திரும்ப ஒரு டைம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th வேறு யாருக்கு பற்றி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? இவர் வணக்கம் வள்ளுவர், அவரும் தெரிஞ்சுக்கணும். தமிழ் விடுத்தூர் சிற்றிலக்கியத்தை பற்றிலாம் கொடுக்கலையே சார் அப்படின்னா ஒரு டைம் தெரிஞ்சுதான் இருக்கும். 6 to 10th வரைக்கும் சிற்றிலக்கியம், சிறுகதை, ஏன்னா ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிள்ளை தமிழ் படிக்கிறோம். ஆண்பார் பிள்ளை தமிழ் கொடுத்துட்டு பொருந்தாத சொல்ல கண்டறி பெண்பால் பிள்ளை தமிழ் ஒன்று மெர்ஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். சிற்றில், சிறுபறை, சிறுகு, கழங்கு, அம்மானை, இது வந்து எது இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 6 to 10th இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், ஓகேங்களா, சைவ நூல்கள், வைணவ நூல்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொருந்தாதை சொல்லை கண்டறி, கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஓகேங்களா, சொற்றொடரை வரிசைப்படுத்தி எழுதுக, சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் தருக, எல்லாமே உங்களுக்கு இதுலேயுமே கவர் ஆகுது. அதான் நானே சொல்லிட்டேன், ஒரே நடையிலையுமே இலக்கணம், ஒரே நடையிலே இலக்கணமாக மாற்றிக்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? சும்மா 4 டாப்பிக்கை கொடுத்துட்டு 4 அப்படியே லைனாக அப்படி இப்போ சிலபஸ் பிரகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 15 பேஜில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 20 பேஜில் 25 பேஜில் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி சிலபஸ் பிரகாரம் எடுத்துல ஒரு 100 பேஜில் கொடுத்துன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலில் சிலபஸ் வைஸு ஸ்கூல் புக்கை மெட்டீரியலாக நான் கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னோமா மேக்ஸிமம் 10 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் கொஸ்டினில் கையே வைக்க முடியாது.
ஓகேங்களா? எக்ஸாம்ல எழுதும்போது எல்லாமே கரெக்ட், கரெக்ட், கரெக்ட்ன்னு தெரியும். ஆன்சர் கீ செக் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இத ஃபாலோ பண்ணீங்க. நாளையிலிருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பிரீஃபா நானு 6த் புக்கோட வந்து டீச் பண்றேன். ஒரு 1 வீக் கொஞ்சம் தமிழ் டீச் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நியூ இயர்லேருந்து வேணா நம்ம ஜிகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் தான் இப்போ லேக் ஆஃப் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். ஜிகே மேக்ஸ்லேயுமே 10 கொஷின் ஏதோ ரீசனிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைம் மனப்பாடம் பண்ணுறவன் ஷார்ட் கட்ஸ் இதெல்லாம் இங்கே விழுந்துருவான். சும்மா ஸ்கூல் புக்கில் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து 6 to 10 அப்படியே ஆன்சரே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தான். ஸோ அவங்க எல்லாமே ரீசனிங் கொஸ்டின்லாம் கை வைக்க முடியாது. சும்மா எக்ஸாம் காலில் வரலாம், வந்து எழுதிட்டு போகலாம். இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் ஜூன் போனால் ஜூலை கட்டுருங்கிற மாதிரி 2024 25 போனால் 27 29 31 33 அப்படின்னு ஆட் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. சஸ்டைன் பண்ணுறதுல ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா யாரோட கெரியர் வேஸ்ட் ஆக போகுது? அவங்களுடைய இண்டிவிஜுவலுடைய கெரியர் தான் லாஸ் ஆக போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியோ தமிழ்நாடு எக்கனாமியோ இன்க்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது, டிக்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது. டிஎன்பிசி போட்டி தேர்வுனால இந்தியனுடைய எக்கனாமிக்ஸ் நம்மளோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது, டிக்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க செல்ஃபாக லேர்ன் பண்ணி இந்த சிலபஸுக்கு இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போகலாம். இல்லை அப்படின்னா அடுத்து ஆல்டர்னேட் என்ன? ஓகேங்களா? இதுவே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணி டாபிக் அப்டேட் பண்ணி புக்கு அப்டேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கே அப்டேட் பண்ணுறாங்க எவரி 1 இயருக்கு. எல்லாம் அப்டேட் பண்ணுறதில்ல. 10 பாயிண்ட்ஸ் 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் ஒவ்வொரு வருஷம் அப்டேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் புத்தகம் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோமாவே நீ வந்துட்டு தனியார் பயிற்சி மையம் பக்கமே வரமாட்டேன், மெட்டீரியல் தேடி நீ வரமாட்ட அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாமே நம்ம சொல்லி தான் நம்ம டீச் பண்ணுறோம். அதனால தான் நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட். அப்படின்னாலும் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த டைம் பார்த்தா தான் அப்புறம் சார் சொன்னது புரியும்.